ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் வரக்கூடிய பல்லி பாய்ச்சல்களை விரட்டக்கூடிய டிப்ஸும், நமக்கு தலைவலி கால் வலியெல்லாம் வரும் இல்லையா, அது போக்கிறதுக்கு என்ன டிப்ஸுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோவை மொத பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கட்டக்கூடிய ஃபேன்சி சாரீக்கு ஃபேன்சியாக ப்ளவுஸு தைப்போம். அப்போ நம்ம பின் குத்தும் போது பார்த்திங்கன்னா, ஒரு சில சமயத்தில் அந்த பின்னு வந்து ப்ளவுஸில் மாட்டிக்கும். அப்படி மாட்டும் போது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ப்ளவுஸோடு சேர்த்து பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடும். அந்த ஊக்கில் வந்து இந்த ப்ளவுஸோட நூல் மாட்டாமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, இந்த ஊக்கோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஜாயிண்டில் தாங்க நூல் வந்து மாட்டிக்கும். இது மாட்டாமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, சின்னதாக ஒரு பாசி எடுத்துக்கலாங்க. அந்த பாசியை வந்து நம்ம பின்னில் போட்டுட்டு நம்ம ப்ளவுஸ் கொடுத்தும் போது பார்த்திங்கன்னா, இந்த ஜாயிண்டில் போய் நூல் எதுவுமே சிக்காது. நம்ம இந்த மாதிரி பாசி போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாசி போட்டு பின் குத்தும் போது பார்த்திங்கன்னா, நமக்கு சாரியும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், ப்ளவுஸும் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இது கூட அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பூரத்தை தூள் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கூல்ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரிங்க, அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு இதை சேர்த்துக்கலாங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கேஸோடு நம்ம ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா, இது வந்து பொங்கி கீழே ஊற்றிடும். நம்ம ஊற்றும் போது ரொம்ப சேஃபாக ஊற்றிக்கலாம். இதை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ் பேசன் இருக்கும் இல்லையா, அந்த வாஷ் பேசனில் தக்காளி தோல்கள், சாப்பாடு இப்படி ஏதாச்சும் போய் இந்த வாஷ் பேசன் ஓஸில் போய் தங்கிக்கும். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே போகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லிக்விடை செஞ்சு நம்ம ஊற்றும் போது அடியில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே கீழே போயிருங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கற்பூரத்தை எடுத்திருக்கேன். இந்த கற்பூரத்தை வந்து நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோபா ஓரத்துலலாம் குட்டி குட்டியாக எறும்பு பூச்சியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த சோபா கடியில் இந்த கற்பூரத்தை நம்ம தூள் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா, எறும்பு கொசு எதுவுமே வராதுங்க. இதே மாதிரி நீங்கள் பெட்டு சந்துகள்லையும் செவுறு ஓரங்கள்லையும் இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு எப்போவுமே பூச்சி கொசு எதுவுமே வராதுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு மூடி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கற்பூரத்தை தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாட்டம் ரெடி பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றிக்கலாங்க. எந்த கூல்ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை ஊற்றிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாட்டம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கிச்சனில் பல்லி பாய்ச்சை இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த பாய்ச்சல்லாம் பார்த்திங்கன்னா வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டை நம்ம எங்கெங்கெல்லாம் பல்லி பாய்ச்சை வருமோ அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக தடவி வைங்க. இந்த பேஸ்ட்டோட வாடகைக்கு வீட்டில் பல்லி பாய்ச்சல் எதுவுமே வராதுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மழைக்காலங்கள் வந்துட்டாலே நம்ம டப்பாவில் போட்டு வச்சுருக்க சர்க்கரை பார்த்திங்கன்னா அப்படியே ஈரமாக கரண்டி ஃபுல்லாக ஒட்டிக்கும் இல்லையா, அது ஒட்டிக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே உடன் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி பொருட்களில் போட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா, இதில் வரக்கூடிய ஈரங்கள் அந்த உடன் ஸ்பூன் வந்து உறிஞ்சிருங்க. எப்போவுமே நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து ஒரு கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு அரிசி இருக்குது இல்லையா, அது வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டு, இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டல்கம் பவுட்ரு இருக்குது இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம சின்னதாக ஒரு பாக்கெட் மாதிரி இதை நம்ம பொட்டனை போட்டு வச்சுக்கலாங்க. இதில் வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு ஊக்க கொண்டு இதை லைட்டாக நம்ம குத்தி விடும்போது பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்க பொருட்களில் இருக்க வாசம் வந்து வெளியில் வரும். இந்த டிப்ஸை வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் குட்டி குட்டி பூச்சி அந்த பூச்சி இந்த மாதிரி வரும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பொட்டனம் போட்டு செஞ்சு உள்ளே வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா பூச்சி எதுவுமே வராதுங்க. இந்த வாசம் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம பீரோ எப்போ திறந்து பார்த்தாலும் சரி இந்த பவுட்ரு சூடத்தோட வாசம் அந்த பூச்சி வரவே வராது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துண்டு எடுத்திருக்கேன். இந்த காட்டன் துண்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டுகள் இருக்கும் இல்லையா, அந்த பூண்டுகளோட தோல்களை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டனை மாட்டம் போட்டு நமக்கு தலைவலி கால்வலி கைவலி இதெல்லாம் வரும் இல்லையா, அதை எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா இந்த உப்பையும் பூண்டையும் வந்து ஒரு பொட்டணம் மாட்டை போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் சட்டி வச்சு, பழைய சட்டி எதுவாக இருந்தாலும் சரிங்க, தோசை சட்டி பெரிய கனமான சட்டியை அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணி நம்ம வேது வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கை கால் வலி, தலைவலி எல்லாமே சரியாயிருங்க. இந்த டிப்ஸ் வந்து சூப்பரான டிப்ஸுங்க. இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சட்டி காஞ்சதும் பொறுமையாக பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இதை வந்து நம்ம வேது வைக்கலாங்க. இது வந்து சூப்பரான ஒரு டிப்ஸுங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து ஒரு கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி இதை போட்டுக்கலாம். இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டால்கம் பவுடர் இருக்குது இல்லையா, அந்த டால்கம் பவுடரில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஒரு பொட்டணம் மாட்டம் போட்டுக்கலாங்க. இதை போட்டுட்டு இதில் ஒரு லப்பர் பேண்டை போட்டுட்டு ஊக்க வச்சு லைட்டாக நம்ம குத்தி விடும்போது பார்த்திங்கன்னா இதில் சூடத்தோடைய வாசமும் பவுட்ரோட வாசத்துக்கும் நம்ம வாஷ் பேசனுக்கு அடியில் போடும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பல்லி பாய்ச்சல் எதுவுமே வராதுங்க. வாஷ் பேசனில் எப்பயுமே அந்த ஓசுக்கு அடியில் பல்லி பாய்ச்சல்லாம் வரும் இல்லையா, அது வராமல் இருக்க இந்த பாக்கெட்டை வந்து நம்ம வாஷ் பேசனுக்கு அடியில் போட்டுக்கலாங்க. இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க. இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.